ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாம்சங் A31 மொபைல் பற்றி பார்க்க போகிறோம். இது ரிவ்யூக்காண்டி இந்த ஃபோன் வாங்கலை, என்னோடய சொந்த யூசேஜுக்காகவும் சேனலுக்காகவும் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் ரெட்மி நோட் 4 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து சேஞ்ச் ஆகியிருக்கேன். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி வாங்கின ஃபோனு இப்போ வாங்கியிருக்கிற ஃபோனுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது, டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இந்த மொபைல் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இது வாங்கி 20 days ஆயிடுச்சு. எல்லா சேனலும் மாதிரி அன்பாக்சிங் ரிவ்யூ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எப்போ அன்பாக்சிங் பண்ணுவோங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ அதனால் இதை அன்பாக்சிங் பண்ணி அப்படியே என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன். பாக்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. சைடில் சாம்சங் கேலக்ஸி A31 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்தியன் சிம் ஒன்லி அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சர் இன் சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக் ப்ரைவேட் லிமிடெட், டெல்லியில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 24,000 போட்டிருக்காங்க. பட் இது வந்து 22 தான் ஆன்லைனில். மேபி ஆஃப்லைனில் வந்து இது வந்து 23 சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்காண்டி இந்த மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. A சீரிஸ் எல்லாமே ஆஃப்லைன் மார்க்கெட்காண்டி. இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல காம்படிஷன். ஆன்லைனுக்கு இந்த ரேட்டுக்கே வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட இதை விட நல்ல பெஸ்ட்டாகவும் இருக்குது. நான் ஏன் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சரி ஒரு பிராண்டாக வாங்குவோம், அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும், கம்பேர்ட் டு சைனீஸ் ஃபோன் இதில் கொஞ்சம் செக்யூரிட்டி வந்து நல்லாவே இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு குவாலிட்டி சாம்சங் குவாலிட்டிக்காகவும் இந்த ஃபோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். என்னோடய யூசேஜுக்கு இந்த சாம்சங் மொபைல் போதும் அப்படிங்கிற கான்செப்ட் முடிவு பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது 6GB RAM 128GB. நான் இந்த ஃபோன் வாங்கும்போது 22,000க்கு ஆன்லைன் சேல் பண்ணாங்க. நான் HDFC காலில் 750 rupees டிஸ்கவுண்ட்டில் வாங்கினேன். நான் வாங்கி 1 வீக்கில் ஆர்டர் பண்ணி 1 வீக்கில் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக 1000 rupees கொடுத்து 21,000க்கு சேல் பண்ணாங்க. ஸோ இப்போ ஸ்டில் வரைக்கும் 21,000 தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கணுங்கிறவங்க வாங்குங்க. நிறைய ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மொபைல் வாங்குங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மொபைல் தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல வந்து செமையாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அப்படின்னா, வெறும் கவர் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. இந்த கொரோனா டைமில் டெம்பர் கிளாஸ் எங்கே போய் ஓட்ட முடியும்? இப்போ ஃபுல் லாக்டவுனாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாங்கி நம்ம போட முடியாது. மற்ற எல்லா சைனீஸ் ஃபோன்லேயுமே வந்து ரெட்மி 6 ப்ரோலலாம் வந்து நமக்கு வந்து நார்மலாகவே கொடுக்குறாங்க டெம்பர் கிளாஸ் ஒட்டி. ஸோ இந்த இது பெருசாக யூசேஜ் இல்லை. பட் நான் அன்றைக்கி சாயந்தரமே வந்து போய் போட்டேன் டெம்பர் கிளாஸ். A51 டெம்பர் கிளாஸ் தான் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ 2 ஸ்க்ரீனுமே ஒரே சைஸ் தான். ஸோ அதனால் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைலில் எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன். இது மட்டும்தான் நான் எடுக்காதது. சும்மா வீடியோவிலையாவது இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒன்று மட்டும் வச்சுருந்தேன். ஸோ மொபைல் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. எனக்கு எல்லோரும் பிளாக் நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் எல்லோரும் வச்சுருக்காங்கன்னு தான் பிளாக் வாங்கினேன். ஸோ ப்ளூவாக இதுவான்னு பார்க்கும்போது எனக்கு ப்ளூவோட ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த லைட்டிங்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். இது எல்லா A31 மொபைல், A51, A71 இந்த 3 மொபைலுமே வருது. இது 3லேயுமே ஒரே மாதிரி கிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் எடுத்த உடனே தெரியுது வந்து நமக்கு வெயிட்டே தெரியல. ஸோ நார்மலாக ஃபீல் ஆகுது. கரெக்டான வெயிட் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இவங்க கிளாஸ்டிக்குன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் இல்லாமல் கிளாஸும் இல்லாமல் கிளாஸ்டிக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கிறதா சாம்சங் சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் மாடல். இப்போ எல்லா சாம்சங் மொபைல்லையும் இப்படி தான் வருது. இதை பார்த்து இப்போது நிறைய ஃபோனில் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பூட்டப் பண்ணுற மாதிரி நான் மொபைல் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். சாம்சங் கேலக்ஸி A31 கொடுத்துருக்காங்க. செக்யூர்டு பை குனாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, சாம்சங் வந்து குனாக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி வந்து அவங்க ஃபோனுக்கு தனியாக வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் சாஃப்ட்வேர். ஸோ எல்லாராலையும் ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். அதனால அவங்களுக்குன்னு தனியாக ஒரு 1 year யூஸ் பண்ணுறாங்க. அதில் குனாக்ஸுங்கிற செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஃபோனும் அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அதே மாதிரி செப்பரேட்டாக பில்ட் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராவாக குனாக்ஸ் அப்படிங்கிற செக்யூரிட்டி வந்து கொடுக்குறாங்க.
ஸோ மொபைலை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் சைடு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் அண்டு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன். லெஃப்ட் சைடு அதே மாதிரி பார்த்தோன்னா 2 சிம் கார்டு அண்டு மெமரி கார்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக், டைப் சி கேபிள், அப்புறம் ப்ரைமரி மைக், தென் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸில் இது போக வேறு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே 3 புக்லெட்ஸ், அப்புறம் சிம் எஜெக்டர் பின், அப்புறம் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக். இப்போ நிறைய ஃபோனில் வந்து கொடுக்குறதே இல்லை. ஸோ பேசிக்காகவே இருந்தாலும் நமக்கு நல்ல யூஸ் ஆகுது. அதுக்கு நெக்ஸ்ட் இப்போ டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 15 வாட்ஸ் சார்ஜர். ஃபோனை பற்றி பார்க்கலாம். இப்போ சாம்சங்னாலே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே தான் செமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய சைனீஸ் ஃபோனுக்கும் டிஸ்பிளே வந்து அவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, சூப்பர் ஆமோலட் டிஸ்பிளே. கீழே மட்டும்தான் லைட்டாக வந்து பெசில் வந்திருக்கும். இன்ஃபினிட்டி யூ நான்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி யூ வந்து ஓல்டர் வெர்ஷன் தான். மற்ற எல்லா மொபைல்லையுமே வந்து இது வந்து வாட்டர் டாப் நான்ச் சொல்லுவாங்க. சாம்சங் மட்டும் இன்ஃபினிட்டி யூ நான்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது அது மேட்டர் இல்லை. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லை மூவிஸ் பார்க்கும்போது. அண்டு பிரைட்னஸ் வந்து இன்டோர் அவுட்டோருக்கு ஏற்றாப்புல கரெக்டாக மேனேஜ் ஆகிக்கிறது. ஸோ டிஸ்பிளே வந்து செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். ப்ராசஸர் மீடியாடெக் ஹீலியோ P65 கொடுக்குறாங்க. 12 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜிபியு மாலி G65 டியூயல் கோர் சிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும். இது 6GB RAM 128GB எக்ஸ்ட்ரா வந்து 512GB வரைக்கும் நம்ம வந்து இன்பில்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சூப்பர் ஆமோலட் டிஸ்பிளேங்கிறனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் ஐடி லாக் இருக்குது. ரொம்ப அக்யூரேசின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்புது, வெரி ரேர் தான். ஃபேஸ் ஐடி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்துடும். சம்டைம்ஸ் இந்த இன்டிஸ்பிளே தான் வராது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ரியர் பின்னாடி தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் லைட்டாக வச்சாலே டப்புன்னு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நம்ம கைரேகை வைக்கிற மாதிரி நல்லா அழுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது எனக்கு. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் நல்லா அழுத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும். சும்மா அப்படி லைட்டாக வச்சுட்டு எடுத்தாலாம் வராது. மோஸ்ட்லி கரெக்டாக வந்துடும். ஒரு சில டைம் மட்டும்தான் தப்பாக வருது. அதே மாதிரி தான் ஃபேஸ் ஐடியும். ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, செமையாக தான் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்ட் 10 1E2.1 வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. சைனீஸ் மொபைல் மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய கொடுத்ததே ஒரு 4 ஆப் தான். அது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ஆப் சொல்கிறேன். ஹலோ ஆப், ஸ்னாப் சாட்டு, இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இந்த ஃபேஸ்புக் மட்டும்தான் என்னால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. டிசேபிள் தான் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. இது அந்தளவுக்கு கிளியராக தெரியல, இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த நார்மல் ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து இதில் வந்து நிறைய டேட்டா வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எஃபி லைட் மட்டும் அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கூகுளில் போய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து கரெக்டு. அண்ட் இதில் வந்து நிறைய ஸ்டோரேஜு எடுக்கும். அதுக்கப்புறமும் இல்லாமல் இருக்கிற நெட்டெல்லாம் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே இந்த ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து டக்குன்னு போயிடும். இது சும்மா என்னோடய இன்ஃபர்மேஷன். நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ கேமரா பற்றி பார்க்கலாம். ப்ரைமரி கேமரா 48 MP f2.0 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. தென் செகண்டரி கேமரா 8MP f2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ். தென் 5MP f2.4 மேக்ரோ, தென் 5MP 2.4 டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராவை பற்றி உங்களுக்கு ஃபோட்டோஸ் நான் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். தென் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், சார் ரேட்டிங். எந்த ஃபோன் வாங்கினாலும் நீங்கள் சார் ரேட்டிங் கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் மோஸ்ட்லி சாம்சங் ஃபோனில் மட்டும்தான் வந்து சார் ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஃபோனில் கூட மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் சொல்லி ரேட்டிங் விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 1.13 வாட் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மொபைலுமே வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல
எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்களோ அது கீழே தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமாக கம்மியாக மெயின்டைன் பண்ணுறது சாம்சங் தான். தென் இப்போ கேமராவோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பேக் கேமரா பார்க்குறோம். இது 48 மெகா பிக்சல் எடுத்தது. ஸோ இது 48, இது வந்து நார்மல் எடுத்தது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது 2 கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 48ல் எடுத்தாலும் சரி, நீங்கள் நார்மலில் எடுத்தாலும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இந்த மாதிரி டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டார்க்காக இலையெல்லாம் தெரியுது. பட் இதில் கொஞ்சம் லைட் ஃபீல் வந்தாப்புல இருக்கும். இது ரொம்ப நல்லா நோட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இது நார்மலாக எடுத்தது தான். பார்த்திங்கன்னா இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இது பாருங்கள், வைட் ஆங்கிள் எடுத்தது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நார்மலில் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நார்மலுக்கும் வைட் ஆங்கிளுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இது வந்து வைட் ஆங்கிள். ஜூம் பண்ணோன்னா வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. 8 மெகா பிக்சல் சொன்னாங்க, பட் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் வைடு நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நார்மல், அதனால் ரொம்ப டார்க்காக தெரியுது. இது 48 மெகா பிக்சல் எடுத்தது. ஸோ கலர்லாம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. பட் இதான் எக்ஸாக்ட் கலரு. இதில் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக காட்டுது, இதில் வந்து நேச்சுரலாக வந்து காட்டுது. இதுவுமே வந்து 48ல் எடுத்தது. ஸோ இது நேச்சுரலாக இருக்குது. இதை நல்லா உத்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் டிம்மாக இருக்குது நார்மல் எடுக்கிறது, சம்டைம்ஸ் ஓவர் டார்க்காக இருக்குது. ஸோ நம்ம லைட்டிங்ஸ்க்கு ஏற்றாப்புல சொல்லிக்கலாம். ஸோ இதை சொல்லணும், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 MB தான் வருது. ஸோ இது வந்து நார்மலாக 3.4ன்னு வரும் பார்த்திங்களா கேமராவில் அது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக ஃபீல் ஆகுதா. ஸோ இதுவுமே வந்து டார்க்காக தான் ஃபீல் ஆகும். சாரி. ஸோ இதில் வந்து நல்லா லைட்டாக இருக்கா. பட் இதில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் கரெக்டாக டார்க்காக இருக்குது. ஸோ அதான் ஒவ்வொரு லைட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து வைட் ஆங்கிள், சாரி இது 2 நார்மல், இது வைட் ஆங்கிள். வைட் ஆங்கிளுக்கும் நார்மலுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது நீங்களே பாருங்கள். ஸோ இதில் வந்து டெடிக்கேட்டட் நைட் மோட்லாம் அப்படின்னு கிடையாது. இதை நான் ஃப்ளாஷ் லைட்டில் எடுத்தேன். ஸோ அதனால் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல், ஓவர் டார்க்னஸ் இல்லாமல் எக்ஸாக்ட் கலர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ப்ளஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர் கலராகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை. ஸோ ஜூம் பண்ணி எடுத்தாலும் கிளியராக இல்லாட்டும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கிறோமோ கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்குது. ஸோ இது வைட் ஆங்கிள், இது நார்மல். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வைட் ஆங்கிள். ஸோ ஜூம் போனால் கிளாரிட்டி அடி வாங்குது. பட் இதில் வந்து அப்படி அடி வாங்கலை, நல்லா இருக்குது. ஸோ இதை நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். பட் இந்த ஜூமுக்கு வந்து இதுக்கு டெடிக்கேட்டட் பெருசாக இல்லை, நார்மலாக எல்லா மொபைலில் கொடுத்துருக்கறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கிளாரிட்டி தான் வரும் ஜூம் பண்ணி எடுக்கும்போது. ஸோ இது சொல்கிறேன் பாருங்கள், இந்த 3 ஃபோட்டோவுமே உள்ளான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து நார்மலான கேமராவில் எடுத்தது. ஸோ அந்த ஒயிட் கலரில் ஷேடோ மாதிரி திட்டாக வந்திருக்கா, அதில் இதில் வைட் ஆங்கிளில் பாருங்கள், இதுலேயும் அந்த மாதிரி அப்படியே வேவ்ஸ் மாதிரி வந்திருக்கு ஒயிட் கலரில். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. அது காரணம் வந்து 48 மெகா பிக்சல். 48ல் வரும்போது தான் வந்து துல்லியமாக இருக்குது மற்ற எல்லாத்தையும் விட. ஸோ இதில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி போட்டிருக்காங்க சாம்சங். தென் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா டெப்த் எஃபெக்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் கரெக்டாக இந்த சென்டரில் மரத்தில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நல்லா வந்துச்சு. ஸோ இதுவும் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்கு. நமக்கு வேணும்னா வந்து இங்கே கீழே வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு பிளர் வேணும், ஃபோட்டோ எடுக்கும்போதும் நம்ம மாற்றிக்கலாம், அதிலே எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இன்டோரில் எடுத்தது. லைட்டிங்ஸில் வந்து எவ்வளோ நல்லா கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சுற்றி பிளராக இருக்குது. இதை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ 5ல் இருக்குது ப்ளர்ரு. இப்போ 2 ஆக்குனா எப்படி மாறுது பாருங்கள். இப்போ 7 ஆக்குனா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ளர்லேயே 2-3 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பின்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. பட் இதை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற எல்லா மொபைல்லையும் இதை நார்மலாக கொடுக்குறாங்களான்னு தெரில. பட் சாம்சங் இது கொடுத்துருக்க வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஸோ இதை நான் அந்த மாதிரி தான் நான் எடிட் பண்ணி மாற்றினேன். ஸோ இப்போ நார்மலில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருந்த ஃபோட்டோ தான் நான் அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். நார்மலாக 5 வச்சு ப்ளர் வருது ஃபோட்டோ எடுக்கும்போது. இப்போ நம்ம ஃபுல்லாக 7 கூட்டினா கூட நமக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குங்கிறது ப்ளரில் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு துல்லியமாக இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். ஸோ நான் எப்படி எடிட் பண்ணியிருந்தேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் கூட்டும்போதும் எந்த அளவுக்கு எடிட்டிங் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்படியே சேவ் பண்ணிப்பேன். வேணும்னா கூட நம்ம அதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தென் இப்போ ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கும்போது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலேயுமே லைட்டிங் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட் ஃப்ளாஷில் நான் எடுத்தது. டெடிக்கேட்டட் நைட் போர்ட் இல்லாதனால இது அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. சும்மா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு மெமரிஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருந்தால் நல்லாவே பிக் வருது. ஸோ இது இன்டோரு. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது ஓகே தான். தென் இதுக்கப்புறம் என்ன நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா டெப்த் கேபிட்டல் ஃப்ரண்ட் காமிச்சிச்சு. ஸோ வீடியோஸ்னு வரும்போது தான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வருது. என்னென்னா டெடிக்கேட்டடு நைட் மோட் இல்லை வீடியோலேயும். அண்டு ஸ்லோ மோஷன், டைம் ஸ்லாப்ஸ் இது எதுவுமே இல்லை. இதுதான் ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டு. சாம்சங் A51, A71லலாம் இது கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ஃபோனில் கொடுக்கலங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மேபி அடுத்த அப்டேட்டில் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நடக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் பாருங்கள். நான் இத்தனைக்கும் நான் நார்மலாக ஸ்லோவாக தான் நடந்தேன். பட் அப்படியுமே இந்த அளவுக்கு ஷேக் ஆகுது. ஸோ ஸ்டெபிலைசேஷனுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலாம். ஸ்லோ மோஷன் வந்து டைம் ஸ்லாப் இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எப்போவுமே நம்ம அதை எடுக்கலனாலையும் சில சிச்சுவேஷன் சில டைமிங்கில் வந்து நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் தேவைப்படும். ஸோ இந்த டைமில் பாருங்கள், இந்த மாதிரி மழை டைமில் எனக்கு தேவைப்படுது. சவுண்ட் இல்லாமல் காட்டுறேன். இப்போ ஸ்லோ மோஷன் டைம் ஸ்லாப் ஏதாவது இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அது இல்லாதது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸோ சீக்கிரமாக அடுத்த அப்டேட்டில் அதை கொடுக்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதோட கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற சாம்சங் M31 ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொடுக்கல. A51, A71 எல்லா பட்ஜெட்லேயும் வரும்போது இதில் மட்டும் மறந்துட்டாங்களான்னு தெரியல. மேபி கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வீடியோவிலையும் கேமராவில் உள்ள மைனஸ் பாயிண்ட். நைட் மோட் இல்லை. இந்த பட்ஜெட்டில் சைனீஸ் மொபைலெல்லாம் நைட் மோட், ஸ்லோ மோஷன், டைம் ஸ்லாப்னு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேறு கொடுக்குறாங்க. ப்ரோ மோட் வேறு கொடுக்குறாங்க. இப்போ மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்பிளே. 6.4 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 180 ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்குறாங்க. மூவிஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது.
நான் ரெக்கார்ட் பண்ணுற மொபைல் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் மொக்கையாக ஃபீல் ஆன மாதிரி இருக்கலாம். பட் வந்து நேரில் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. செகண்ட் வந்து டிசைன் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த சைடுக்கு உள்ள கரெக்டாக இருக்கும். பேக் டிசைன், அப்புறம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கர்வாகி வரும், ஸோ லைட்டாக. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து பட்ஜெட் மொபைல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. இந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் நல்லா இருக்குது, சாரி பேக் பேனலில். தென் ப்ராசஸரை பற்றி சொல்லணுன்னா வந்து குட் தான், ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் சொல்ல முடியாது, ஓகே. இது வரைக்கும் எந்த லேக்குமே எனக்கு ஆனதில்லை. பேக்ரவுண்டில் எவ்வளோ ஆப்ஸ் நான் ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, ஸோ இது வரைக்கும் எந்த லேகும் ஆனதில்லை. தென் கேமிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து மீடியம் தான். பிகாஸ் ஹெச்டிலாம் வச்சு விளாண்டோன்னா பப்ஜி வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஸோ நார்மல் வச்சு விளாண்டிங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிக்கலாம். தென் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து பேட்ரி 5000 mAh. சார்ஜ் நல்லா நிற்கிது. ஃபுல் டே நீங்கள் யூஸ் பண்ணாலும் நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது அட்லீஸ்ட் 10 to 15% இருக்கும். ரொம்ப ஓவராக என்ன மாதிரி யூஸ் பண்ணுற ஆளுகள் கண்டிப்பாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து இந்த 128 ஸ்டோரேஜ். அதான் இப்போ உள்ள ஃபோன்லாம் வந்து மினிமம் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தால் மட்டும்தான் நல்லா யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் டக்குன்னு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஆப்ஸுக்கும். ஸோ அதோட மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஃபோனாக இருந்தாலுமே வந்து லேக் ஆகாது. ஸோ மினிமம் 128ங்கிறது இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு. கேமரான்னு வரும்போது நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொடுக்குது. பேக்ரவுண்டு ஃபோட்டோ எடுக்கும்போது எந்த லேகுமே ஆகலை. கேமரா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நேரம் ஃபோட்டோ எடுத்தால் கூட அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் ஏ தான் இருக்கல ரொம்ப பெஸ்ட். இதில் இப்போ பாருங்க, அட் அ டைமில் 2 ஃபீச்சர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு இது 1A பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் நல்லா செமையாக கேட்குது. கால் குவாலிட்டியும் நல்லா கேட்குது, எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஹெட்செட் போட்டு கேட்கும்போது வந்து நல்லா லவுடாகவே இருக்குது. தென் இப்போது நெகட்டிவ் பார்க்கலாம். நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு கேமராவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் கேமராவில் தான் வந்து நிறைய டிசப்பாயிண்ட் ஆனேன். ஏன்னா நைட் மோட் இல்லை. இதோட கம்மி ரேட்லலாம் நைட் மோட் கொடுக்குறாங்க, பட் இதில் நைட் மோட் இல்லை. அப்புறம் ஸ்லோ மோஷன் இல்லை, டைம் ஸ்லாப்ஸ் இல்லை. பட் இதோட கம்மியான சாம்சங் ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஏ சீரிஸ் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கொடுக்குறனால கொடுக்காமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் A51 A71 இருக்குது, M31 இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இதில் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் தெரில. மேபி ஃப்யூச்சர் அப்டேட்டில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொன்று இப்போது 48 இதில் வச்சு ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பாருங்கள், நான் சாம்பிளுக்கு இதை இப்படி வச்சு காட்டுறேன். ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்களே பாருங்கள், சேவ் ஆகுது. ரொம்ப நேரமாக சேவ் ஆகி தான் அப்புறம் முடியுது, ஃபோட்டோ எடுத்து முடியுது. அகெயின் எடுக்கிற இந்த இடத்துல சேவிங்னு வருது பாருங்கள். டக்குன்னு கிளிக் ஆனோன்னே ஃபோட்டோ எடுத்து முடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம டக்கு நிறைய ஃபோட்டோ எடுக்க முடியாது. தென் 15 watts சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. பட் நிறைய பேர்த்துக்கு இது வந்து மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 20 watts 25 wattsலாம் வந்து கேஷுவலாகிடுச்சு எல்லா மொபைலும் கொடுக்குறது. இல்லை இன்னும் 15 watts கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஒன்றும் இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியல. பிகாஸ் அட்லீஸ்ட் அந்த சார்ஜ் போடுற டைமாவது நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அண்டு 15 wattsனாலும் இப்போ எப்போவுமே வந்து நம்ம 0லேருந்து சார்ஜ் போட மாட்டோம். ஒரு 20 வந்தால் சார்ஜ் போட்டுருவோம். 50 40 அப்படி வரும்போது கூட நம்ம சார்ஜ் போட்டு எதாவது வேலை இருந்தால் கூட பார்க்க போவோம்.
ஸோ அப்படி இருக்கும்போது 15 வாட்ஸ் வந்து உங்களுக்கு மேஜர் இஷ்யூவாக வந்து உங்களுக்கு தெரியாது. ப்ராசஸர் வந்து குட்டுன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இந்த காஸ்ட்டுக்கு வந்து மீடியாடெக்லேயே இதை விட நல்ல ப்ராசஸர் கொடுத்துருந்தா கேமிங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஹெச்டி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இப்படி வெறும் ஒரு 22,000 மொபைலில் ஹெச்டி கூட சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சாம்சங் ஏன் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்காங்கன்னு தெரியல. அப்புறம் முக்கியமானது வந்து இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இதை நாட்ச் வந்து லாஸ்ட் இயர் ஃபோனில் தான் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் A51 A71 எல்லாமே இன்ஃபினிட்டி ஓ தான். இப்போ அந்த ஆங்கிள் இதை வைக்கும்போது மட்டும் இது A31 வந்து இன்ஃபினிட்டி யூ நான்ச் அப்படின்னு காட்டி கொடுக்குது. ஏன் அந்த ஃபோனை வந்து இன்ஃபினிட்டி ஓவாக இதை வைக்கலை அப்படின்னு எனக்கும் தெரியல. வச்சுருந்தா வந்து 2020 மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே இதை லுக்காக இருந்திருக்கும். இவங்க வந்து அதில் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. வச்சுருந்தா வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாகவே ஃபீல் ஆகிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு செம லுக் கிடச்சிருக்கும். அந்த இன்ஃபினிட்டி ஓவோட லுக்கு மிஸ் ஆகிடுச்சு இதில். தென் கேமிங் பொறுத்த வரைக்கும் அதான் அந்த ஹெச்டி இல்லாதனால வந்து நிறைய கேமர்ஸ்க்கு வந்து இந்த ஃபோன் பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக தான் கேம் விளாடுவேன். அதனால் பெருசாக எனக்கு இது வரைக்கும் லேக் ஆகலை. அண்டு இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டுட்டு நான் கேம் விளாண்டேன் அப்படின்னா லேக் ஆகுது. ஸோ நான் டெடிக்கேட்டடாக நான் கேமிங் வீடியோ தனியாக போடுறேன், அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு சில டைம் வந்து டச் ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டேங்குது. நான் இப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து டச் ரெஸ்பான்ஸ் ஆகலை அப்படின்னா நான் டக்குன்னு வந்து மொபைலை இப்படி திருப்பிடுவேன். இப்படி திருப்பி விளாடும்போது ஒர்க் ஆகுது. அது எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் டெடிக்கேட்டடாக நான் கேமிங் வீடியோ போடுறேன், அதுலேயும் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அது நம்ம சின்சியராக விளாண்டுட்ருப்போம். அந்த டைம் வந்து இப்படி ஆச்சுன்னா நம்ம அவுட் ஆகிருவோம். டக்குன்னு திருப்புறதுக்குள்ளே நம்ம அவுட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 22,000 ஃபோனில் இப்படி வருதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஓகே, இதுதான் என்னோடய ரிவ்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.